பரதனை கட்டாட்சம் பண்ணி அனுகிரகம் பண்ணி ராஜ்யத்தை கவனிக்கும்படியா சொல்லி பாதுகைகளை அருளி செய்தார். சரண திராணம்ன்ற பாதுகையை சிரசில வச்சுண்டு ஸ்ரீ ராகவனை பிரதட்சணம் பண்ணி ரத்தத்துல ஏறிட்டார். சத்ருடன் எல்லாரும் கௌசல்யாதி மாதாக்கள் கௌசல்யா அழறா, என் பிள்ளை கிட்ட கொண்டு விட்டுருன்னு. இப்ப வரவே இல்லையா, ராமர்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பரதன் முன்னாடி ஓடுறா. இந்த பிள்ளை இப்படி அழகுதே, ராமா ராமான்னு என்ன பரதனிடத்துல பாசம் அதிகமா போயிடுத்து கௌசல்யக்கு. ராமர் என்ன பண்ணார்னா எல்லாரும் கிளம்பிட்டார். கம்பீரமா அசையாம ஆனாரப்பட்ட வசிஷ்டர் உள்பட எல்லாரையும் தர்மத்தினால கட்டுப்படுத்தின ராகவன் பிரேமஸ்வரூப். அதையும் வால்மீகி சொல்ற, எல்லாரும் போறத பார்த்துட்டே இருந்துட்டு தன்னுடைய குடிசைக்குள்ள வீட்டுக்குள்ள வந்ததும் ருதன் கூட்டியும் ஸ்வாம் பிரவிவேச ராம அழவன். இப்படி வந்த பக்தனுக்கு உடனடியா சமாதானமா நான் போக முடியலையே. அவதார நியமங்கள் தர்மம் பல கட்டுப்பாடோடு இருக்கோமே என்ன நினைச்சு ராகவன் பரதனை நினைச்சு கண்ணீர் விட்டு கதறி அழுதுன்னு ஆசிரமத்துல உட்காந்துருக்கான். இதுதான் பிரேம, தர்மம் தான் தர்மம், ரெண்டையும் நிர்வாகம் என்ற அழக பார்க்க. பரதனை சும்மா அனுப்புற, பரதனுக்கு பாதுகையே முக்கியமா போய் அயோத்தியில அம்மா எல்லாம் தங்க வச்சுட்டு ராமர் இல்லாத அயோத்தி இஷ்டப்படாம நந்தி கிராமத்துல அங்க ஒரு ராஜ்ய சிம்மாசனத்தை பிரதிஷ்ட பண்ணி ததஸ்து பரத ஸ்ரீமானே அபிஷிச்சே ஆர்ய பாதுகே தததீனகா ததா ராஜ்யம் காரயாமாச சர்வதா சபால வியஜனம் சத்ரம் தாரயாமாச ஸ்வயம் பரத சாசனம் சர்வம் பாதுகாபியாம் யவேதயத் ததஸ்து பரத ஸ்ரீமான். பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி சத்திரச்சாமராதி உபச்சாரங்களை பண்ணி ஒரு ஆசிரமம் போட்டு தானும் ராமாசிரமம் மாதிரி இங்க ஒரு ஆசிரமத்திலேயே 14 வருஷம் பாதுகையினுடைய சாயையில நிழல்லையே படுத்துட்டு அங்கேயே இருந்துட்டு ராஜ்ய காரியங்களை ராமனுடைய ஆணை அப்படிங்கிறதுனால நிர்வாகம் பண்ணிட்டு இருக்க.